அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தேமுதிக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஆட்சியாளர்களின் அதிகாரத்தால் தேர்தல்கள் தவறாக நடத்தப்படுகிறது என பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வினிஷ் சரவணன். வணக்கம் வினிஷ் சரவணன், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். அதிமுகவை தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தேமுதிக புறக்கணிப்பதாக தற்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதிமுக கூட்டணியில் தற்போது இந்த மக்களவைத் தேர்தலை தேமுதிக தொடர்ந்து கூட்டணி சந்தித்திருந்தார்கள். அதிமுக தேர்தலை புறக்கணித்ததை தொடர்ந்து தேமுதிகவும் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதுவரை தமிழகத்தில் நடந்த அனைத்து இடைத்தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தல்களில் போட்டியிட்ட தேமுதிக விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிப்பதாக தன்னுடைய அறிக்கையிலே பிரேமலதா தெரிவித்திருக்கிறார். இதற்கான காரணத்தையும் கூறியுள்ள பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், ஜனநாயக ரீதியாக நேர்மையாக நடக்க வேண்டிய தேர்தல்கள் இன்றைய காலகட்டத்தில் ஆட்சியாளர்களின் அதிகாரத்தால் தேர்தல்கள் தவறாக நடத்தப்படுவதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல இடைத்தேர்தல் மீது நம்பிக்கையில்லாத காரணத்தால் உழைப்பு, நேரம், பணம் அனைத்தும் விரயம் செய்ய விரும்பவில்லை எனவும், தொண்டர்களின் உழைப்பை வீணடிக்க விரும்பாத காரணத்தால் தேமுதிக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாகவும் தேமுதிக அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய ஆட்சியாளர்களின் கரங்களில் இருக்கக்கூடிய தேர்தல் என்கிற ஜனநாயகம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளதாகவும், ஜனநாயக நாட்டில் நாம் வாழ்கின்றோம் என்று நாம் பெருமையாக சொல்லிக் கொண்டாலும் ஜனநாயகம் என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது என்பதை ஒட்டுமொத்த மக்களும் தேமுதிகவினுடைய கழகத்தினரும் அறிந்திருக்கிறார்கள். எனவே இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புறக்கணிப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே திமுக அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவும் தங்களுடைய வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிற நிலையில் அதிமுக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாக நேற்றைய தினம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதே நேரத்தில் தேமுதிக தேர்தலை சந்திக்கிறதா இல்லை என்பது போன்ற கேள்விக்குறிகள் கடந்த 2 நாட்களாக எழுந்த நிலையில் தற்பொழுது இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தொடர்ந்து புறக்கணிப்பதாக, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவிற்கு நாங்கள் எந்த விதமான கேள்விகளும் ஆலோசிக்கவில்லை, அவர்களோடு கூட்டணி தொடர்பாக மட்டும்தான் இருக்கிறோம், தேர்தலை புறக்கணிக்க வேண்டியது தேமுதிகவினுடைய தனிப்பட்ட விஷயம் என ஏற்கனவே நேற்றைய தினமே அதிமுக தரப்பில் விளக்கம் அளிக்க வைத்திருந்தது. அதன் அடிப்படையில் தேமுதிகவும் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்.